இன்னைக்கு நம்ம கில்ட்டி கிரவுன் 18th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல காய் நம்ம ஹீரோவோட கையை வெட்டி எறிஞ்சிட்டு ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த வாய்டு ஜினோமை எடுத்து வந்திருப்பான்ல. என்ன இந்த காய் பையன் உயிரோட இருக்கிறான்னு அந்த லூட்டனட் யான் இருப்பான்ல, அவனுக்கு ஷாக்கு. அப்ப ஆர்டர்ஸ் வரும் இந்த மாதிரி காயை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. எனக்கே தெரியல, மேல் இடத்துல இருந்து அந்த உத்தரவு வந்திருக்கு, சோ அதனால ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல. அப்ப வானத்து மேல ஒரு ஏர்கிராஃப்ட் ஒன்று வரும். அந்த இடத்தை கம்ப்ளீட்டா அனிலிஹேட் பண்றதுக்காக பாம்ஸ் எல்லாத்தையும் டிராப் பண்ண ஆரம்பிக்க. அப்ப காய் அங்க இருக்கிற 3 பேரோட வாய்ட ஒரே நேரத்துல வெளியே எடுத்து அது எல்லாத்தையும் ஒன்னா ஃபியூஸ் பண்ணி அந்த ஏர்கிராஃப்ட் டிராப் பண்ண பாம்ஸ் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஏர்கிராஃப்டையும் உடைக்க அதுல அந்த வாய்டு உடைஞ்சு போயிருமா. அந்த வாய்டோட ஓனர்ஸ் ஆன அந்த 3 பேரும் அதே இடத்துல இறந்து போயிருவாங்க. அதன் காரணமா யார் ராசாமி திடீர்னு எங்கடா இருந்து வந்தான்னு எவனுக்கு ஒண்ணுமே புரியல. அயசேவும் சுகுமியும் காய் நீ உயிரோட தான் இருக்கிறியான்னு கிட்ட வரும்போது ஒரு பொண்ணு காய் அட்டாக் பண்ண பார்க்க அதே இடத்துல அவளை சாவடிச்சிருவானா. என்னடா பண்றேன்னு இவங்க ஷாக் ஆகும் போது, இங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச காய் நான் கிடையாது, இருந்தாலும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், இல்ல எனக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை சாகடிக்கிறதவரை எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்ல சில மெக்கால அங்க இருக்கிற மத்தவங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்ப லூட்டனட் யான் உள்ள போந்து அந்த மெக்கா கூட எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதுல ஒரு பெரிய கலவரமாக அங்க இருக்கிறவங்கள எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்கல்ல. இன்னொரையும் நம்ம ஹீரோவை தேடி போக லூட்டனட் யான் பார்த்தா நம்ம காய் மேல கான்ல இருப்பான். உன்னையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அட்டாக் பண்ண வரும்போது வேற வழி இல்லாம மத்த மெக்கா எல்லாமே நம்ம லூட்டனட் யானை ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மெக்காவை முடிச்சு கட்ட அந்த பிளாஸ்ட்ல காய்க்கு எதுவும் ஆகாதபடி இந்த ஐசா இருக்கிறாள் அவதான் ப்ரொடெக்ட் பண்ணுவா. இந்த கலவரத்துல ஹீரோ எஸ்கேப் ஆக டே கேடோ நான் திருப்பி பேஸுக்கு வரேன்டான்னு காய் அங்கிருந்து போவானா. நானும் வரேன், நான் நீ சொன்னது எல்லாத்தையும் பண்ணல, நான் யூஸ்ஃபுல்லா தானே இருந்தேன் அப்படின்னு அரிசா சொல்லும் போது அப்ப அங்க ஒரு சோல்ஜர் வந்துட்டு ஆமா மேடம் நீங்க யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கீங்க, அதனால இனிமேல் நீங்க எங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அரிசாவோட ரூம்ல ஒரு மொபைல் போன் ரிங் ஆயிருக்கும்ல, சோ அதுல அவ பேசினது அதுக்கப்புறம் இந்த பிளான் எல்லாத்தையும் அவ கலெக்ட் பண்ணி காயிட்ட தான் சொல்லியிருந்திருப்பா. யூஎன் ஜப்பான்ல இருக்கிற வைரஸை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு மிலிட்டரிலாம் வந்திருப்பானுங்களா. அந்த ஃபோர்ஸ் எல்லாமே ஒரே செகண்ட்ல கம்ப்ளீட்டா காலியா இருந்திருக்கும். இது எப்படி நடந்துச்சுன்னா அந்த யூஎன்ல இருக்கிற யாருக்கும் ஒண்ணுமே புரியாம இருக்கு. ஆனா அப்ப அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல நம்ம காய் பேசுவான். உலகத்துல இருக்கிற மனித பூச்சி எல்லாத்துக்கும் வணக்கம், என் பேரு தான் காய். பூமிக்கு மேல 256 லூக்கசைட்ஸ் இருக்கு, உங்களோட உயிர் எல்லாமே என் கையில தான். பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸும் நடக்க கூடாது. டோக்கியோல ஒரு 300 ரேடியஸ்க்குள்ள எந்த வித சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் நீங்க காலி. உங்களை நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நான் வைக்கிறது ஒரே ஒரு டிமாண்ட், அந்த ஒரு டிமாண்ட் என்னானாலும் என் பாதையில குறுக்கிடாதீங்கன்னு சொல்லுவான். மயங்கி போன நம்ம ஹீரோவை இன்னொரு தூக்கி பத்திரமா ஒரு பக்கம் வச்சிருந்திருக்கேன். இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஒரு 3 நாள் கழிச்சு ஜப்பான்ல எந்த வித பெரிய மூவ்மெண்ட்டும் கிடையாது, ரொம்ப அமைதியா தான் இருக்கான். அதுவே இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குங்கிற விஷயத்த அரிசாவோட தாத்தா இருக்கிறாருல, அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், ரொம்ப பழைய ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்காமா, சோ அதோட இன்வால்வ்மெண்ட் மேபி இதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காய் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த கிங்கோட பவரை எடுத்து வந்திருப்பான்ல அந்த வாய்டு ஜினோம், ஆரம்பத்துல இருந்தே அந்த வாய்டு ஜினோம் தான் அவங்களோட டார்கெட்டா இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. கூடவே அரிசாவுமே அவங்க கூட ஒண்ணு சேர்ந்துட்டா அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த தாத்தா ஓ அப்படியா, அப்படின்னா சரி என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, எனக்கு சில வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குங்கிறான். இன்னொரிய தேடுறதுக்கான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இன்னொரு நம்ம ஹீரோக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க கண்ணில எல்லாம் படாமல தான் இருப்பாளாம். இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த இன்னொரு பொண்ணை தேடுறோம் அப்படின்னு அந்த அரிசா இருக்கிறாள் அவ கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்க நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லுவான். இது அரிசாக்கு சமகாண்டேத்தும். அதுவே அடிப்பட்ட லூட்டனட் யான் இருக்கிறான்ல, அவனை கொண்டு பிரிசன்ல வச்சிருந்திருப்பாங்க. அதே பிரிசன்ல தான் சிபங்கி இருக்கிறான்ல, அவன் கூட சேகாய் இன்னும் அந்த செஸ் மேட்ச் விளையாண்டுட்டு இருப்பான. அப்ப சேகாய் தோத்து போயிருவான். தோத்து போனங்காட்டி இப்போ நீ காய மீட் பண்றதுக்கான பெர்மிஷனை நான் கொடுக்கறேன்னு சொல்ல அதுக்கு சிபங்கி டேய் வேணும்னு தானே தோத்து போயிருந்திருக்குன்னு கேட்கும் போது ஆமா வேணும்னு தான் தோத்து போன, ஏன்னா நீ காய்கிட்ட என்ன கேட்க போற, அதுக்கு காய் என்ன பதில் சொல்ல போறான் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு, அதை நான் கேட்க வேண்டாமா நினைப்பான். இன்னொரு ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா அவன் சாப்பிட மாட்டான், அடம் பிடிச்சுக்கிட்டு இருப்பானா. அவங்க இருக்கிற இடத்த இவங்களும் லொகேட் பண்ணிட்டாங்க. முடிச்சுக்கிட்டு இல்லாமான்னு பார்க்கும்போது கரெக்டா அங்க ஒரு கார் ஒண்ணு வருமா, அதுல சில ஆளுங்களா இருக்க. உடனே இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து அரிசாவும் நேரா ஸ்பாட்டுக்கு போயிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தாதாவா தாத்தாவா தான் இருக்கும். என் பேத்தியா இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காய் என்னைக்குமே அவனோட இலக்கு எதுவோ அதை நோக்கி ஓடுற ஆள் மட்டும் தானே தவிர நீ எவ்வளவுதான் உனக்கு பணிவிட செஞ்சாலும் உன் பக்கம் அவன் கண்ணு திரும்பாதுன்னு சொல்லும் போது கிளவா கொஞ்சம் ஓரமா நின்னுங்க, எங்களுக்கு அந்த இன்னொரு தான் டார்கெட், அந்த குட்டி பையனை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்ல உள்ள போந்து அரிசாவோட தாத்தா அந்த 3 பேரையும் அட்டாக் பண்ணிடுவாரா. கூடவே அரிசாவும் எப்படி சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்னு அவளையும் போட்டு தள்ள போக அரிசா டக்குன்னு ஷூட் பண்ணிடுவா. அவரு நினைச்சிருந்தா அரிசாவை முடிச்சிருந்திருக்க முடியும், பட் இருந்தாலும் பாசம் தடுத்துருச்சு, அதனால கொஞ்சம் டிலே பண்ண இந்த கேப்ல அரிசா அவரை முடிச்சுட்டா. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னொரு கொஞ்சம் தூரம் போயிருந்திருப்பா. எதுக்கு தேவையில்லாம அவங்க என்ன
தேடுறாங்கன்னு. அப்போ அங்க ரவுடி பசங்க சில பேரெல்லாம் நம்ம இனோரிய சுத்தி வளைச்சிட்டு தோடா இங்க பாடுற ஒரு பொம்பளை புள்ளன்னு பாக்க ஒரு செகண்ட் அவ ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுமா. டக்குன்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரையுமே இனோரி கொலை பண்ணிருக்கா. அதுவே ஹீரோ பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு குட்டி பையன் வந்துட்டு நம்ம ஹீரோ வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் பாப்பானா. சின்ன பையனுக்கு வேணும் போலன்னு அந்த ஸ்நாக்ஸ் அங்கேயே விட்டுட்டு போக அந்த பையன் எடுத்து சாப்பிட்டு இருப்பான். ஹீரோ ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப இனோரி அங்க உள்ள வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன பண்றான்னு. அதுவே அரிசா இனோரி மேல சமகான்ல இருப்பா. ஏன்னா காய் இனோரி தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன் நான்லாம் இங்க தானே இருக்கிறேன், நான்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேனான்னு அவன் நினைக்க கொஞ்ச நேரம் அதே இடத்துல தூங்கிட்டு இருந்த இனோரியும் கண் விழிச்சு அங்க சாப்பாடுலாம் இருக்குமா அதெல்லாம் அவ சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப டக்குன்னு அவளுக்கு அந்த மானா இருக்கிறாள். சோ அவ பேசுற மாதிரியும் நீ வந்து சாதாரண ஒரு மான்ஸ்டர் தான், உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ உணர்றது எல்லாமே வந்து போலி தான், அதனால என்ன அலோவ் பண்ணு, நான் மட்டும் உன் பாடி எடுத்துக்கல அப்படின்னா நீ சீக்கிரம் ஒரு மான்ஸ்டரா மாதிரி ஹீரோவை கொலை பண்ணிருவ அப்படின்னு சொல்லும் போது ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்ல ஹீரோ கேட்டிருந்திருப்பான்ல ஏன் உன் வாய்டு ஒரு ஸ்வாடு மாதிரி இருக்குன்னு. அதுக்கு அவ பதில் சொல்லியிருந்திருக்க மாட்டா. இருந்தாலும் ஹீரோவும் பரவாயில்ல அது ஸ்வாடு மாதிரி இருந்தாலுமே நீ யாரோ அது நீ தானே அப்படின்னு இருப்பான். சோ அதை நினைச்சு பார்த்துட்டு ஆமா நான் தான், நான் மான்ஸ்டர்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு அவன் நினைக்க ஹீரோ பையன் வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப இனோரி பாட்டு பாடுற மாதிரி இருக்குமா. என்னன்னு கிட்ட வர இனோரி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன்னாலதான் உன்னோட வார்த்தைகளாலதான் என்னால என்னையே உணர முடியுது, என்னோட உணர்வுகள் எல்லாமே உண்மை அப்படின்னு நான் நம்புறேன், அதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும், அதனால நீ முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகு, நீ எஸ்கேப் ஆகிறதுக்காக இங்க இருக்கிற இந்த ஒரு மெக்கா எல்லாத்தையுமே நான் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லுவாளாம். இல்ல அந்த சாக்ரிஃபைஸ்லாம் நீ பண்ண வேணாம்னு சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஹீரோவை மயக்கம் போட வச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபாடிஸ் அவ எதிர்த்து நிக்க சடனா பார்த்தா ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம்ல ஆகுற கையில இருந்து பிளேடெல்லாம் வந்து வச்சு அங்க இருக்கிற எல்லா மெக்காவையும் அவ போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த அளவுக்கு சண்டை போடுறத பார்த்த அரிசாவும் ரைட்டு அப்ப உண்மையிலே அவ மான்ஸ்டர் தானாங்கும் போது அவளுமே நான் மான்ஸ்டரா இருக்கலாம், என்னோட உணர்வுகள் எல்லாமே போலியா இருக்கலாம், ஆனா ஹீரோ பையனை காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வை என்னால உணர முடிகிற வரைக்கும் அது உண்மைதான், அதை என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு அங்க காயை அட்டாக் பண்ண பார்க்க அவன் சும்மா வாட வச்சு அசால்ட்டா அவளை ட்ராப் பண்ணிடுவான். ஏண்டி நீயே ஒரு மான்ஸ்டர், இவ்வளவு நாளா எங்க கூட தானே இருந்த, உப்ப என்ன புதுசா மனுஷங்க கூட எல்லாம் பழகிட்டு இருக்கிறேன்னு கேட்பான். அதுவே மயங்கி போன இந்த ஹீரோ பையனும் கண் வெளிச்சு எந்திரிக்கும் போது இனோரி அங்கிருந்து போயிட்டான்னு தெரியுது. சோ அவனும் ஏதோ சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.